அண்ணே சொல்லு தம்பி. நான் ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன். அந்த வண்டி எப்படி செக் பண்றதுன்னு கொஞ்சம் லைவா இந்த காரை வச்சு எனக்கு சொல்லி தரீங்களா? தம்பி உதாரணத்துக்கு நீ இந்த வண்டியை வாங்க போற. இந்த வண்டி வந்து ஹோண்டா பிரியோ மாடல். இந்த வண்டியில நீ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, உன்னை எப்பயுமே வந்து இன்ஜினை செக் பண்றது காலையில போக சொல்லியிருக்கிறேன். காலையில போயிட்டு நம்ம ஆயில் லெவல் பாக்குற கேஜ் இருக்குல்ல, கேஜ் எடுத்து விட்டோனே எது வெள்ள போக வருதான்னு பாரு. அதாவது காலையில ஸ்டார்ட் பண்றப்ப வெள்ள போக வந்துச்சுன்னா அந்த வண்டி எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஊத்துற மூடியை கழட்டிட்டு உள்ள விரல் விட்டு தடவி பாரு. ஏதாவது காஞ்சு போய் கெட்டியா எதுவும் கையில விட்டுச்சுன்னா ஆயில் விட்டுச்சுன்னா அந்த வண்டி எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் நான். இது வந்து இன்ஜினுக்கு. அதாவது அதுக்கப்புறம் பாடி ஐட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்ரான். இந்த சைடு 2 ஆப்ரான் இருக்கா, பக்கத்துல வந்து பாரு. இந்த இடத்துல பேஸ்ட் போட்டிருக்க ஒரிஜினல் பேஸ்ட். இந்த பேஸ்ட் வந்து கலஞ்சிருந்துச்சுன்னா இந்த வண்டி நம்ம எடுக்க கூடாது. இந்த வண்டி அதுக்கு பிறகு வந்து நம்ம ஏதாவது நம்ம வண்டி ஓட்டி பாக்குறப்ப ரைட் இருக்குது லெஃப்ட் இருக்குது அலைன் பார்த்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா, அந்த வண்டி எடுக்க கூடாது. அதை மேனுவலா நம்ம செக் பண்ணணும். எப்படின்னு சொல்றேன் கேளு. இந்த வண்டியை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு இந்த இருக்கு இந்த டயர் இருக்கு பாத்தியா, ஒவ்வொரு வண்டிக்கு வித்தியாசமாகும். இந்த வண்டியில வந்து இந்த டயருக்கும் இந்த மர்காடுக்கு நடுவுல நம்ம கை விரல் இருக்கு பாத்தியா, இந்த வண்டியில 4 விரல் உள்ள போகுது. இந்த 4 விரல் உள்ள போகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்தோம்னா கரெக்டா 4 விரல் உள்ள போகுது. இதே மாதிரி நம்ம ரைட் சைடு இருக்கிற மாதிரியே லெஃப்ட் சைடு 4 விரல் உள்ள போகுதான்னு பார்க்கணும். இப்ப ரைட் சைடுல 4 விரல் உள்ள போய் லெஃப்ட் சைடுல வந்து 6 விரல் உள்ள போச்சுன்னா ஏதோ இம்பாக்ட் ஆயிருக்கு, அடிபட்டு வேலை பார்த்திருக்காங்க, அந்த வண்டி நம்ம எடுக்க வேணாம். என்னதான் எடுத்தாலும் நமக்கு டயர் தேயும், சஸ்பென்ஷன் வந்து ஒன் சைடா ரைட் இருக்கும் லெஃப்ட் இருக்கும், இந்த கம்ப்ளைண்ட் சால்வே ஆகாது. அதனால அந்த வண்டி நம்ம எடுக்க வேண்டாம். தம்பி எல்லா வண்டியிலுமே அடிபட்டு இருக்கும்பா. ஒரு மைனர் டச்சப் இருக்கும், ஏதாவது லைட்டை இடிச்சிருப்பாங்க, அங்க டச்சப் பண்ணிருப்பாங்க, ஒரு மக் அடிச்சிருப்பாங்க, ஒரு டோர் அடிச்சிருப்பாங்க, ஒரு பானட் அடிச்சிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் மைனர் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி வாங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வண்டியோட வெஹிக்கிள் ஹிஸ்டரியை செக் பண்ணணும். வெஹிக்கிள் ஹிஸ்டரியில வந்து ஏதாவது மேஜர் இம்பாக்ட் ஆயிருக்கா, இல்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல் கிளைம் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வண்டி நம்ம எடுக்க வேணாம். ஆக்சிடென்ட் இம்பாக்ட் இருந்துச்சுன்னா அந்த வண்டி நம்ம எடுக்க வேணாம். நம்ம வந்து ஒரு டோர் மாத்திருக்காங்க, எனக்கு இந்த வண்டி வேண்டாம், நமக்கு வந்து அந்த பேஸ்ட் கலைஞ்சிருக்கு, அந்த வண்டி எடுக்க கூடாது அப்படிலாம் கிடையாது தம்பி. அதாவது அடிபட்டு இருக்கு, இந்த டோரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அது மைனர் இம்பாக்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காண்டி பேஸ்ட் கலைஞ்சிருக்கு இந்த வண்டி எடுக்க வேணாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து 4 கிளாஸையுமே செக் பண்ணணும். 4 கிளாஸ்லயுமே இயர் எப்படி இருக்கு, அதாவது ஒரே மாதிரி வருஷம் இருக்கு. அந்த வண்டி 2013னா ப்ரொடக்ஷன் வந்து 2012 இருக்கும். அப்போ வந்து 12ன்னு எல்லா கிளாஸ்லயுமே இருக்கான்னு பார்க்கணும். ஒரு கிளாஸ்ல வந்து 12, ஒரு கிளாஸ்ல வந்து 13, ஒரு கிளாஸ்ல 15, ஒரு கிளாஸ்ல 10 இருந்துச்சுன்னா ஏதோ இம்பாக்ட் ஆயிருக்கு, அவங்க ஏதோ மாத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கிளாஸ்ல மட்டும் வேரியேஷனா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு கிளாஸ் அடிபட்டு இருக்கலாம், மாத்திருக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. பாடியை பொறுத்தவரையுமே நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அண்டர் சேஸ்ல வந்து கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது நம்ம இத்து போயிருக்கான்னு பார்க்கணும். ஓட்டைட்ட விழுந்திருக்கா, வேற ஏதாவது இம்பாக்ட் ஆயிருக்கா, சேசஸ் எதுவும் திரும்பி இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் வண்டியை டெஸ்ட் டிரைவ் வண்டி எடுத்து ஓட்டிப்பாரு. வண்டி பிக்கப் எப்படி இருக்குது, வண்டி எப்படி போகுது, கிளச் நல்லா இருக்கா, வண்டியை வந்து பள்ளங்குழி உள்ள ரோட்ல ஓட்டிப்பாரு, சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு, வண்டி எதாவது கடம்படன் சவுண்ட் கேக்குதா அப்படின்னு சொல்லி ஓட்டிப்பாரு. அப்படிலாம் இருந்துச்சுன்னா மைனர் கம்ப்ளைண்ட் தான், அதெல்லாம் நம்ம வேலை பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீ ரேட்டு பேசி வண்டி எடுத்துக்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம வந்து இந்த வண்டியை வாங்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஆர்சி ஜெராக்ஸ் வாங்கிட்டு சேசிஸ் நம்பரை செக் பண்ணணும். இந்த வண்டி சேசிஸ் நம்பரும் நம்ம ஆர்சியில இருக்க சேசிஸ் நம்பரும் சரியா இருக்கா, அந்த நம்பர் இந்த நம்பர் ஒன்னா இருக்கான்னு எல்லாத்தையும் நம்மளே படிச்சு பார்த்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான் தம்பி வண்டி எடுக்கிறதுக்கு. எவ்வளவும் செக் பண்ணி அந்த வண்டி நீ வாங்கின பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன், அது உன்னோட பேட் லக்கு. இந்த வண்டியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத அந்த வண்டி விற்க போறாங்க பாத்தியா, அவங்க பார்த்து உண்மையை சொன்னாதான். நீ என்னதான் கண்ணில் விளக்கண்ணையை ஊத்திக்கிட்டு நீ பார்த்தாலும் இருக்கிறது தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.